நான் ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ்பர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் இருந்தது 500 ரூபாய். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேல்யூ, நான் எடுத்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 crore. என் கையில் 500 ரூபாய் வச்சுட்டு தான் அந்த 1.2 crore எடுத்தேன் நான் ப்ராஜெக்ட். எல்லாருமே சொல்றதுதான் அவமானங்கள் அசிங்கங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான். ஜாபுக்கு போகலான்னு போகும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகிறேன், அவங்க பேசுகிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். அவர் சொன்னது என்னன்னா, எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க, கடைசியில் வந்து என்ன சொல்றது பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு வேலைக்கு வர ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்தது. ஃபெயிலியர் ஆனதான் அது பிஸ்னஸ். நீங்கள் சக்ஸஸே ஆகிட்டு இருந்தால் அது பேர் பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மணி அவசியம் கிடையாது, ட்ரூ. ஆனால் அது நம்ம எப்படி பண்றது, ஸோ அதை தான் நான் பண்ணேன். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இது நீங்கள் ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ நான் ஐஸ்பர்கில் போயிட்டு நான் கற்றுக்கும் போதும் எதுவும் தெரியாம தான் போய் கற்றுக்கிட்டாங்க. 0 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னன்னா இதை சோர்ஸாக வச்சு இது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் லேர்னிங் இன் திஸ் டெக் அண்ட் ஃபிஷர்ஸ். ஸோ 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் I'll be experience in those two fields. Clients வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல்ஸ், டெல்லி மெட்ரோ அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. ஃபெமிலியர் கிளைண்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஜென்ரலாக. இப்போ நீங்கள் கிளைண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் தான் அவங்கள சூஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பேமெண்ட்டில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. லைக் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பேமெண்ட்ஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாரும் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற கிளைண்ட் ஒர்த்தான கிளைண்டாக இருக்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை தயவு செஞ்சு மைண்டில் வைக்காதீங்க. ப்ராஃபிட் மைண்டில் வச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாதீங்க. So it's time for us to call upon the Managing Director of Icebergs, Mr. Dinesh Kumar K, onto the stage, please. மூணு செக்டாரில் நம்ம இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க்ஸ் ஃபிஷர்ஸ் விச் இஸ் சீ ஃபுட் பிஸ்னஸ், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க் டெக். இப்போது பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் லைக் ஐஸ்பர்க் டெக் அண்ட் ஐஸ்பர்க் ஃபிஷர்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட பிஸ்னஸை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசின்ற மீன்ஸ் லைக் ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா. இன்னொன்று வந்து ஐஸ்பர்க் ஃபிஷர்ஸ், இது வந்து சீ ஃபுட் பிஸ்னஸ். ஓகேங்களா. அண்ட் தேர்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐஸ்பர்க் டெக். ஸோ இந்த 3 இது இருக்குது நமக்கு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்பர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் இருந்தது 500 ரூபாய். என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வேல்யூ, நான் எடுத்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 crore. என் கையில் 500 ரூபாய் வச்சுட்டு தான் அந்த 1.2 crore எடுத்தேன் நான் ப்ராஜெக்டை. எல்லாருமே கேட்டாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நான் எதுவும் பேசல. அப்போது என்னோடய ஃபாதரும் நினச்சாரு நான் வந்து ஏதோ ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பேங்க்கில் வச்சுருக்கேன், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் கையில் 500 ரூபாய் தான் இருந்தது. அதுவும் அடுத்த நாள் செலவாயிடுச்சு. சரி, ஆக்சுவலி வந்து இன்னொன்று கோபிநாத் சாரோட இன்டர்வியூலாம் பார்த்தேன் நான். அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார் என்னென்னா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மணி அவசியம் கிடையாது, ட்ரூ, எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஆனால் அது நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ அதை தான் நான் பண்ணேன். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட பிராண்டிங்கை கிரியேட் பண்ணேன். எப்படின்னா ஃபேஸ் வேல்யூ பிராண்டிங். ஃபஸ்ட்டு நம்மளோட பிராண்டிங் அண்ட் நம்ம ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வேணும்னா எடுத்துக்கோங்க. பட் எல்லா இதுக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் கற்றுக்கிட்டேன். எடுத்தோடனே பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல, கற்றுக்கிட்டேன். என்ன ஒரு பிளாட்ஃபார்ம், லைக் என்ன அவங்களோட இது இருக்குது, அண்ட் அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட சிஆர்எம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, வெண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அண்ட் 2 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு கம்பெனி போனேன். அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பெனி போனேன். அது ஒரு வெல் நோன் பிராண்ட், ரொம்ப பெரிய பிராண்ட், அதை நான் சொல்ல விரும்பல. அந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிஸ்னஸில் எப்படி நான் ஒர்க் பண்ணுவேனோ அது எல்லாமே அங்கே என்னோடய எஃபர்ட்டை போட்டேன். அந்த எஃபர்ட் போட என்னாச்சு, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம பிஸ்னஸில் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வரும் நமக்கு அவுட்புட்டு, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் செகண்ட் திங், சேல்ஸுக்கு மாறினேன். சேல்ஸ்னால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மாறினேன். பேன் இந்தியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிராண்டிங் ஃபேஸ் வேல்யூவில் தான் கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் அவரை போய் நான் மீட் பண்ணுறேன். அவர் என்கிட்ட சொன்னது, தினேஷ், ஐ ஹாவ் ஒன்லி 2 to 5 minutes, அதுக்குள்ளே என்ன பேசணும் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்னால எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுன்றது நான் சொல்கிறேன். நான் அவர்கிட்ட போய் சொன்னது என்னென்னா, சார் நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ண வரல,
என்னோடய ப்ராடக்ட் பற்றியும் பேச வரல. ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு சே ஹாய் அப்படி தான் சொன்னேன். ஓகேங்களா? யூ ஒன்ட் பிலீவ் ஈ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 1.5 hours வித் மீ. 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னோடய ப்ராடக்டை பற்றியே இருக்காது. அவுட் ஆஃப் இதுதான் இருக்கும். அவரோட பிஸ்னஸை பற்றி தான் இருக்கும் எல்லாமே என்னோடய கான்வர்சேஷன்ஸ். ஸோ அவங்கள பற்றி, அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி பேசும்போது அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சரிங்களா? எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்களோ, சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து கிரியேட் பண்ணி உங்களோட பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள், ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் பண்ணேன். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நெகோஷியேஷன் போயிட்டு இருந்தது. நான் ஒர்க் பண்ணும்போது இருந்த கம்பெனியில் சொல்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நெகோஷியேஷன் போயிட்டு இருந்தது, ஆல்மோஸ்ட் 6-7 months போயிட்டு இருந்தது, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டே போனேன், பார்த்தேன், நைட்டு போயிட்டு அந்த 8 crore ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட இருந்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 day கிரியேட் ஆன அந்த கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து லைக் மார்க்கெட்டிங். நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி பேசணுன்னா நோ ஒன் வில் கெட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்கள பற்றியும் அண்ட் ஜென்ரலாக பற்றியும் மட்டும்தான் பேசணும். இது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போது மற்ற கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் டேரக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நான் போவேன். பார்த்துட்டு ஐ தாட் someone who will come around 45-50 years old, you are coming அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் கான்ஃபிடென்ட் இருக்காது நம்ம மேலே. பட் நம்மளோட இது என்னென்னா அவங்கக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட்டை எடுத்துகிட்டு வரணும். எப்படி அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, சும்மாவே தூக்கி ஜாப் கொடுத்துட மாட்டாங்க இப்போ பேசுகிறோம் அப்படின்னா. ஸோ அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, நம்மளோட ப்ராடக்ட் லைக் நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை அவங்கக்கிட்ட க்ரியேட் பண்ணுவோம். அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ ஐஸ்பர்க்னால் லைக் என்ன சொல்கிறது, HVAC போது நான் ஒரு ஃபீல்டில் இருந்தேன். அதனால் நான் HVAC ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எல்லோரும் கேட்குற கேள்வி, எப்படி ஃபிஷர்ஸ், எப்படி ஐஸ்பர்க் டெக்? ஓகேங்களா? இப்போ ஐஸ்பர்க் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ இதில் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐஸ்பர்க்ஸில். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இது நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. சிம்பிள். இப்போ நான் ஐஸ்பர்கில் போயிட்டு நான் கற்றுக்கும் போதும் எதுவும் தெரியாமல் தான் போய் கற்றுக்கிட்டாங்க. 0 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னென்னா இதை சோர்ஸாக வச்சு இது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் லேர்னிங் இன் திஸ் டெக் அண்ட் ஃபிஷர்ஸ். ஸோ 1 or 2 years அப்புறம் ஐ வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தோஸ் 2 fields. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, இந்த பிராண்டிங்ஸ். ஸோ இப்போ 3 இருக்குது. கண்டிப்பாக என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எல்லா இதுலேயும் வரணும்னு சொல்லிட்டு தான் என்னோட இது போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஸ்பர்க் டெக்கில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இது இன்ஜினியர்ஸுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு. அதில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா AI டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வேணும். அண்ட் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும், ஒரு 3 months இல்லை 6 months கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 months ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லை. ஒரு பர்சனுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ஹீ கேன் கிரியேட் அ இன்ஜினியரிங் டிசைன் ஆஃப் அ பில்டிங். இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லான்ச் பை 2026 August. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷஸ், சீ ஃபுட். இது ஏன் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு அந்த மாதிரி ஒரு ஃபுட்டில் போகலாம், குவாலிட்டி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரொக்யூர் பண்ணி மார்னிங் ஃபிஷர்மேன் கிட்ட வந்த ஃபுட்டை மட்டும்தான் நம்ம வந்து B2C அண்ட் B2B பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் என்னோட கிளைண்ட்ஸ் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல்ஸ், டெல்லி மெட்ரோ அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி, ஃபெமிலியர் கிளைண்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஜென்ரலாக. அண்ட் இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு மெயினான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நீங்கள் கிளைண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் தான் அவங்கள சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பேமெண்ட் அந்த இதில் வந்து எல்லாருமே பார்த்து தான் சூஸ் பண்ணணும். பேமெண்ட்டில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. லைக் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பேமெண்ட்ஸ் வராது. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாரும் பண்ணலாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற கிளைண்ட் ஒர்த்தான கிளைண்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது இதில் இது வரைக்கும் பேசினதில் ஏதாவது கேட்கணுமா? How marketing பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. How do you market your products, sir? See, first you create your face value. Okay. Okay.
செகண்ட் தேர்டு மீட்டிங்கில் உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுங்க, அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. சார் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அண்ட் தென் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு? ப்ராஃபிட் எலிவேஷனில் நடக்கும்ல? ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட் ப்ராஃபிட்டை தயவு செஞ்சு மைண்டில் வைக்காதீங்க. ப்ராஃபிட் மைண்டில் வச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 1.2 crore ப்ராஜெக்ட் சொன்னல, அதில் 40 லட்ச ரூபா நெகட்டிவ் எனக்கு. ஓகேங்களா? அண்ட் அந்த டைமில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திரும்ப ஜாபுக்கே போயிடலான்னு யோசித்தேன். எல்லாருமே சொல்கிறது தான், அவமானங்கள் அசிங்கங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான். ஜாபுக்கு போகலான்னு போகும்போது ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு போகிறேன், அவங்க பேசுகிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இல்லை சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேமெண்ட்லாம் வர மாட்டேங்குது, அதனால் திரும்ப வந்து ஒர்க் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்னது என்னென்னா, எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க, கடைசியில் வந்து என்ன சொல்கிறது பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு வேலைக்கு வர ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தோன்னே அவர் நான் உங்களை சொல்லலை தினேஷ், நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். த நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ அவரோட பிரதர் கிட்ட போயிருந்தேன். அவரும் இதே மாதிரி கேட்டார், பேக்கேஜ் கேட்டார். சொன்னேன், இது இல்லை இதுன்னு சொன்னாங்க, நெகோஷியேட் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். எல்லாரும் சம்பாதிக்கிறத பார்த்து எல்லாரும் ஆரம்பிச்சிடுறாங்க பிஸ்னஸ்ஸு, ஸோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டம்னா, அப்புறம் திரும்ப வேலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னாரு. நான் இப்போ எதுவுமே பேசல. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கரெக்டான விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். வீட்லேயும் போய் சொன்னேன், ஐ எம் நாட் கோயிங் டு ட்ராப் த பிஸ்னஸ், கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் ஒரு 2 நாள் எங்கேயுமே போகல, வீட்டிலே உட்காந்துட்டு யோசித்தேன் என்ன பண்ணலாம், எதுக்கு நம்ம வந்து பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணேன், எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்னது தெரியுமா, கிளைண்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ நான் சூஸ் பண்ண கிளைண்ட்டு தப்பு, நான் பண்ண பிஸ்னஸ் கரெக்டு. ஓகேங்களா? அந்த தப்பு வந்து அந்த கிளைண்ட்டு தான் தப்பு, நான் பண்ண பிஸ்னஸ் தப்பு இல்லை. ஸோ தென் அதெல்லாம் பார்த்தேன். தென் அப்புறம் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதை சொல்ல JSW எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாருக்குமே தெரியும். இங்கெல்லாம் பேமெண்ட்ஸில் வந்து வந்துடும் ஈஸியாக. திரும்ப வந்து சார்ட் அவுட் பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ணேன். கொஞ்சம் டிலே ஆச்சு, கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மாதிரி அசிங்கம் கஷ்டமாக தான் இருந்தது. தென் வெயிட் பண்ணேன், பேசினேன், அகைன் பேசினேன் கிளைண்ட் கிட்ட, இந்த மாதிரி இருக்குன்னா அகைன் நார்மல் ஆச்சு, ஸ்ட்ரீம்லைன் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு பேக் வாங்கிடாதீங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அண்ட் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து அதில் க்ரோத் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், லைக் நீங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனால் தான் அது பிஸ்னஸ். நீங்கள் சக்ஸஸே ஆகிட்டு இருந்தால் அது பேர் பிஸ்னஸ் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி முன்னாடி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வருது, பின்னாடி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நானும் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் ஒரு காலத்தில். நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும், ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து பேசணும். ஸோ நீங்கள் ஃபிஷ் ப்ராடக்ட்னா இஸ் இட் லைக் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆர் இட் இஸ் அ ஃப்ரெஷ் ஒன்? ஸோ நோ பேஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. யா சார், நீங்கள் இப்போ ஐஸ்பர்க் டெக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் ப்ராடக்ட்ஸா இல்லை? எஸ், சிஆர்எம் நான் சிஆர்எம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லைக் அக்கௌண்ட்ஸு, இப்போ ஒரே ஒரு சாஃப்ட்வேர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ஒர்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, வெண்டா மேனேஜ்மெண்ட் இருக்கும், எல்லாமே அதிலே இருக்கும். லைக் ERP மாதிரியா? எஸ், அஃப்கோர்ஸ். தேங்க்யூ சார். சிம்பிள், அதுதான். இப்போ நான் வந்து ஐஸ்பர்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்பர்க்கு எனக்கு ஒரு சிஆர்எம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது ஃபிஷஸுக்கு. நான் ஏன் போய் வெளியில் போடணும்? நான் ஏன் வந்து ஐடி கம்பெனியை சொந்தமாக ஓப்பன் பண்ணக்கூடாது தோணுச்சு. என்னோட சிஓ கூப்பிட்டு உட்கார வச்சு பேண்ட்டில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஐடி ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் வேணும், இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்ல நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நோட் பண்ணுறாருன்னு நினச்சார். நான் வந்து என்னோட HR டீமுக்கு அனுப்பிட்டு இருந்தேன், இதுங்களாம் ரெக்ரூட் பண்ணுங்கள், வித்தின் 5 to 10 days இவங்களாம் ஆன்போர்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 5 to 10 days அவ்வளோ 1 or 2 months ஆச்சு எனக்கு ஆன்போர்ட் ஆகிறதுக்கு டீம்ஸு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்கிறது, என்னோட இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிவர்ஸ் ஒர்க்கிங்காக இருக்கணும். எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைக் என்ன சொல்கிறது, அதை கம்ப்ளீட் R&D பண்ணிவிட்டு போய் ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டேன். ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து R&D பண்ணுவேன். கரெக்டாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பட் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். சார், நீங்கள் சொன்னீங்க 2023 ஆரம்பிச்சேன்னு. எஸ், 2 yearsல 3 கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்கிறேனே, நினைக்கிறது நடத்திடணும், அவ்வளோதான். இமீடியட்டாக வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா அதை நான் பண்ணிவிடுவேன்.
இப்போ ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டே இருக்கோம், இவர்கிட்ட பேசணும் அப்படின்னா உடனே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி தான் இப்போ ஃபிஷ்ஷர் ஸ்டார்ட் பண்ண உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் இன்னொருத்தனும். உங்களுக்கு வந்து எதாவது தெரியுமா அப்படின்னா, தெரியும் சார் அப்படின்னாரு. சரி ஓகே, நாளைக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, என்ன எப்படி பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எல்லாமே ஒன் டே இம்மிடியேட்டாக. புரியுதுங்களா சொல்கிறது? இங்கே மட்டுமே வச்சிருக்கக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி ஆக்சுவலி நான் சொன்னல, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிடலாம், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தேன். எக்ஸிக்யூஷனில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும். இன்னொன்று, அது லாஸ் ஆகும்னு தெரியும், ஆனால் அதை கெயின் ஆகிறதுக்கு என்னவோ அதை தான் பண்ணணும். லாஸ் ஆகிடும் யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது.